الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. وقال رسول الله صلى الله عليه وسلم: وما تواضع أحد لله إلا رفعه الله. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, மனிதனிடத்தில் இருக்கின்ற நற்பண்புகள், மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் என்று எதுவெல்லாம் வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவைகள் அனைத்திலும் அசலாக, அவைகள் அனைத்திலும் சிகரமாக விளங்கக்கூடிய ஒரு குணம் பணிவு குணம். அரபி பழமொழிகளிலே பணிவை பற்றி இப்படி சொல்லப்படும்: ததுனு மினல் அலுமதி பி கதிரி மா ததுனு மினத் தவாதுஇ. எந்த அளவுக்கு நீ பணிவை மேற்கொண்டு நடப்பாயோ அந்த அளவுக்கு நீ உயர்வு கண்ணியத்தின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறாய். ஒரு மனிதன் பணிவான குணத்தை மேற்கொள்கிற காரணத்தினால் எந்த விதத்திலும் அவன் குறைந்து போவதில்லை, எந்த விதத்திலும் அவன் தாழ்வடைந்து விடுவதில்லை. மாறாக எவ்வளவு அதிகமாக பணிவை மேற்கொள்கிறானோ அந்த அளவுக்கு மனிதன் உயர்வை நெருங்கி கொண்டிருக்கிறான் என்று அந்த பழமொழி சொல்லும். பணிவு குணம்தான் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு இருக்கின்ற கௌரவம். பணிவுதான் ஒரு முஃமினுடைய அலங்காரம் என்று சொன்னால் அது மிகையல்ல. அரபியிலே இன்னொரு பழமொழியில் சொல்வார்கள்: தாஜுல் மர்இ அத்தவாதுஉ. ஒரு மனிதனுடைய கிரீடமாக அமைவது அவனிடத்தில் இருக்கின்ற பணிவு குணம் என்று சொல்வார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, நம்மிடம் இருக்கின்ற பணிவு குணம்தான் நம்முடைய உயர்வை தீர்மானிக்கிறது. எந்த அளவுக்கு பணிவு மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்வை அடையலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: மா நகஸத் ஸதகத்தும் மின் மாலின். தர்மம் செய்வது பொருளாதாரத்திலே, செல்வத்திலே குறையை ஏற்படுத்தி விடுவதே இல்லை. وَمَا زَادَ اللَّهُ عَبْدًا بِعَفْوٍ إِلَّا عِزًّا.
ஒரு அடியான் இன்னொரு அடியானை மன்னித்து விடுகிற காரணத்தினால் அவனுக்கு அது கண்ணியத்தை தான் அதிகரிக்க செய்கிறது, கண்ணியத்தை தான் கூட்டுகிறது. வமா தவாலஅ அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹு அல்லாஹ். அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் பணிந்து வாழ்ந்தால், பணிந்து நடந்து கொண்டான் என்றால் அல்லாஹு தஆலா அவனை உயர்வாக்கியே தீர்வான். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய உயர்வு தாழ்வு என்பது அவனிடம் இருக்கின்ற பணிவு குணத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தன்னுடைய விசேஷமான அடியார்கள் என்று அடையாளம் காட்டுகிற போது وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا. ரஹ்மானுடைய அடியார்கள் எத்தகையவர்கள் என்றால் பூமியிலே பணிவாக நடப்பார்கள் என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா தன்னோடு இணைத்து என்னுடைய அடியார்கள் என்று மெச்சுகின்ற, அல்லாஹ் தன்னோடு இணைத்து உயர்வுபடுத்தி கூறுகின்ற மனிதர்களுடைய முதல் பண்பு என்னவாக இருக்க வேண்டும்? பணிவு குணமாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வோடு நம்மை இணைத்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கின்றனர். அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை, நான் அப்துல் ரஹீம் அல்லாஹுடைய அடிமை. இப்படி அப்துல் ஹக், ஹக்காக இருக்கின்ற அல்லாஹுடைய அடிமை என்பதாகவெல்லாம் பெயர் சூட்டுவதன் மூலம் நாம் அல்லாஹுவோடு நம்மை இணைத்துக் கொள்வது என்பது ஒன்று. ஆனால் அல்லாஹுவே பார்த்து நம்மை அவனோடு இணைத்துக் கொள்வது என்பது வேறொன்று. அல்லாஹுவே நம்மை இணைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வு. அப்படிப்பட்ட உயர்வை பெற்ற அடியார்கள் யார் என்று சொல்கிற போது அப்படி அந்த அடியார்களில் முதல் குணம் படைத்தவர்கள் பணிவை மேற்கொள்பவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். பணிவு குணம்தான் ஒரு மனிதனுடைய சுவன வாழ்க்கையையும் நரக வாழ்க்கையையும் கூட தீர்மானிக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுவான், தில்கத் தாருல் ஆகிரத்து நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. சுகங்களும் நிம்மதியும் நிறைந்த அந்த மறுவுலக வீட்டை யார் இந்த பூமியிலே பெருமையை விரும்பாமல் வாழ்ந்தார்களோ, விஷமத்தனத்தை விரும்பாமல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கே உரியது என்று நாம் முடிவு செய்வோம், அவர்களுக்குரியது என்று நாம் தீர்மானிப்போம் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது மறு உலகத்திலே சொர்க்கம் யாருக்கு தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால் பெருமை கொள்ளாதவர்கள் என்பதல்ல, பெருமையையே விரும்பாதவர்கள். அதே போல ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். எவருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இப்படி பணிவு, அந்த பணிவினால் கிடைக்கின்ற பலனை பற்றி நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் இப்படி சொல்லி காட்டுகிறது. இதை நாம் இன்னொரு விஷயத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் வாழ்ந்த உத்தமர்கள் எல்லோருக்கும் மிக உயர்தரமான அந்தஸ்தை பெற்றவர்கள், உயர்வு மற்றும் சிறப்பின் உச்சத்தை அடைந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இதில் யாருக்கும் மறுப்போ மாற்று கருத்தோ இருக்க முடியாது. ஏனென்றால் படைப்புகளில் சிறந்த படைப்பு மனித இனம். ஒட்டுமொத்த மனித இனத்திலும் இறை விசுவாசிகளாகிய முஃமின்கள் சிறந்தவர்கள், முஃமின்களிலே நல்லடியார்கள் சிறந்தவர்கள், அந்த நல்லடியார்களிலேயே நபிமார்கள் ஆக சிறந்தவர்கள். நபிமார்கள் அனைவர்களிலேயுமே உலுல் அஸ்ம், தைரியசாலிகள், உறுதிமிக்கவர்கள் என்று போற்றப்படுகின்ற 5 நபிமார்கள் எல்லா நபிமார்களிலும் ஆகச் சிறந்தவர்கள்.
ஆனால் அந்த 5 நபிமார்கள் யார்? அது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய இந்த 5 பேர்கள் தான் உலுல் அஸும், உறுதிமிக்கவர்கள், தைரியசாலிகள் என்று அல்லாஹ்வால் போற்றப்படுகின்றவர்கள். இப்படிப்பட்ட அந்த உலுல் அஸும் என்று மிக சிறப்புக்குரியவர்களாக இருக்கின்ற 5 பேர்களிலேயுமே ஆக சிறப்பை பெற்றவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இனத்தில் சிறந்தவர்கள் என்பதல்ல, மொத்த படைப்புகளிலேயும் ஆக சிறந்தவர்கள். முழு மனித சமுதாயத்தையும் சிறப்பு மற்றும் உயர்வின் அடிப்படையிலே அடுக்கடுக்காக ஒரு குவியலாக நாம் கற்பனை செய்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த சிறப்பு உள்ளவர்கள் மேலாக நாம் அடுக்கிக் கொண்டே கற்பனை செய்து கொண்டு போனோம் என்றால், அதனுடைய உச்சியிலே இருப்பவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய உயர்வை, அவர்களுடைய சிறப்பை இதைவிட வேறொரு வார்த்தையில் விளங்க வைக்க முடியவில்லை. அன்பார்ந்த பெரியோர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வும் ஒரு சிறப்பும் அந்தஸ்தும் எதன் மூலம் கிடைத்தது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை பற்றி, அவர்களுக்கு இருக்கிற சிறப்பை பற்றி அல்லாஹு தஆலாவும் பல்வேறு விதத்திலே வெளிப்படுத்தியும் நமக்கு காட்டியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்தி காட்டியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனித இனத்தவருக்கும், ஜின் இனத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் மட்டும் என்று இல்லாமல் கியாம நாள் வரையிலும் வர இருக்கின்ற மனித ஜின் இனம் அனைவருக்குமான ஒரு நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் அனுப்பினான். இப்படிப்பட்ட ஒரு உயர்வும் சிறப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. அதே போல மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தின் போது பைத்துல் முகத்தஸில் வைத்து எல்லா நபிமார்களையும் வரவேற்க செய்து அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தக்கூடிய அந்த இமாம் என்கிற பதவியை கொடுத்தும் அல்லாஹு தஆலா அழகு பார்த்தான். மிஅராஜ் என்னும் அந்த விண்ணுலக பயணத்தின் மூலமாக தன்னுடைய தர்பாருக்கு நேரடியாக அழைத்து உரையாடிய அந்த சிறப்பும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவருக்கும் வழங்கப்படவில்லை. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் கூட எவருக்கும் கிடைக்காத பதவியை, உயர் அந்தஸ்தை வழங்கி அல்லாஹு தஆலா அவர்களை கௌரவிக்க இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன சய்யிது உல்தி ஆதம், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் அனைவர்களுக்குமான தலைவனாக நான் இருக்கிறேன். வலா ஃபக்ர, இதை நான் சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமை எதுவும் கிடையாது. வன அவ்வலு மன் தஷக்குல் அர்து அன்ஹு, இந்த பூமி உலகமெல்லாம் அழிந்து மரணித்த அனைவர்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற சமயத்தில் முதலில் எனக்காகத்தான் இந்த பூமி பிளந்து நான் உயிர் பெற்று எழுவேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறும்போதும் வலா ஃபக்ர, இப்படியெல்லாம் எனக்கு சிறப்பு இருப்பதை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிப்பதில் பெருமை ஒன்றும் நான் கொள்ளவில்லை. வ அன அவ்வலு ஷாஃபிஇன் வ அவ்வலு முஷஃபஇன், அல்லாஹுடைய தர்பாரிலே கியாமத் நாள் என்று பரிந்துரை செய்யக்கூடிய நபர்களில் முதல் நபராக நான் இருப்பேன். அல்லாஹ்வால் பரிந்துரை அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிலும் முதல் நபராக நான் தான் இருப்பேன். இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை. லிவாவுல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் வழங்கப்படுகின்ற சிறப்பு அந்தஸ்துக்கு அடையாளமாக வழங்கப்படுகின்ற லிவாவுல் ஹம்த் என்கிற அந்த கொடி கியாமத் நாளையில என் கைவசம்தான் இருக்கும். இதை நான் சொல்லிக் கொள்வதிலும் எனக்கு பெருமை இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி என்றால் நாளை மஹ்ஷரிலும் கூட எல்லா படைப்பினங்களை விட என்று இல்லை, எல்லா மனிதர்களை விட என்று இல்லை, எல்லா முஃமின்களை விட
என்று இல்லை, எல்லா நபிமார்களை விடவும் ஆக உயர் பதவி வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த உயர்வின் உச்சம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதுதான் நம் முன் இருக்க வேண்டிய கேள்வி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இதற்கு நாம் பல காரணங்களை கூறலாம், பல்வேறு பதில்களை சொல்லலாம். ஆனாலும் அனைத்துக்கும் அச்சாணியாக இருக்கக்கூடிய ஒரு குணம் பணிவு குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த பணிவு குணம்தான் அவர்களை இந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு சென்றது. இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு பெற்றுத்தந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மலக்கை அனுப்பி அல்லாஹு தாலா அவர்களுக்கு விருப்ப தேர்வு செய்யக்கூடிய உரிமையை தருகிறான். நீங்கள் சராசரி அடிமையாக இருந்து கொண்டு இறை தூதுவராக இருக்க விருப்பமா, அல்லது அரசாட்சியும் அதிகாரமும் படைத்த ஒரு மன்னராக இருந்து கொண்டே இறை தூதராக இருப்பதில் விருப்பமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சராசரி அடியாராகவும் இறை தூதராகவும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையே நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று விரும்பி அவர்களே பணிவுக்கு தயாராகிவிட்டார்கள். பணிவு வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு அவர்கள் அப்பொழுதே முன்னுரிமை வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸுடைய தொடரிலே கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி அந்த ஹதீஸ் முடிக்கப்படுகிறது. ஃபமா ருஇய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கல முத்தகிஅன் ஹத்தா லஹக பிரப்பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறைவனை சந்திக்கின்ற வரை, வஃபாத் ஆகின்ற வரை அவர்கள் சாய்ந்த வண்ணமாக இருந்து கொண்டு உணவு உண்டதில்லை. அது ஒரு பெருமைக்காரருடைய அடையாளம், ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்களுடைய நடைமுறை அது. எனவே நான் அப்படிப்பட்ட நடைமுறையை மேற்கொள்ள மாட்டேன் என்று அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். மரணிக்கின்ற வரையிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒன்றின் மீது சாய்ந்து கௌரவமாக பெருமையாக அமர்ந்து கொண்டு சாப்பிட்டதில்லை, பணிவாக அமர்ந்து சாப்பிடுவார்கள். கணியத்துக்குரிய பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களிடத்திலே மேற்கொண்ட பண்புகளுக்கு நிறைய செய்திகள் சான்றாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று ஒரு தோழர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுகிறார். பேசும் பொழுது அவர்களுடைய புஜங்கள் நடுங்குகின்றன, அப்படியே உதறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஹவ்வின் அலைக ஃபஇன்னி லஸ்து பிமலிக், சகோதரரே நீங்கள் இயல்பாக இருங்கள், சாதாரணமாக இருங்கள், நான் ஒன்றும் மன்னன் அல்ல, உப்பு கண்டத்தை சாப்பிடும் ஒரு பெண்ணின் பிள்ளைதான். இன்னமா அனபுனு இம்ரஅத்தின் தஅகுலுல் கதீத், இறைச்சி துண்டு, காய்ந்த இறைச்சி துண்டை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணின் மகன்தான் நான், எனக்காக ஏன் நீங்கள் இவ்வளவு பயப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஒரு பயணத்தில் உணவு சமைத்து சாப்பிடுவதற்காக ஒரு ஆடு அறுத்து தயார் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நபி தோழர்களில் ஒருவர் நான் அதை அறுக்கும் பொறுப்பை ஏற்கிறேன் என்றார். இன்னொருவர் நான் தோலை உரித்து அதை தயார் செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்கிறேன் என்றார். இன்னொருவர் அதை சமைத்து உணவாக்கும் பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைப்பதற்கு தேவையான விறகுகளை சேகரித்து வரக்கூடிய பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்றார்கள். சஹாபாக்களுக்கு அது வியப்பாக இருந்தது. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் சேர்ந்த வேலைகளை செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னபோது அது எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு மத்தியிலே நான் வித்தியாசமாக நடத்தப்படுவதை விரும்பவில்லை, உங்களுக்கு மத்தியிலே நான் மட்டும் கூடுதல் கௌரவம் கொடுக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். ஒரு சமயத்திலே தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கழுதையில் நீங்கள் பயணிக்கலாம், ஏன் நடந்து செல்கிறீர்கள், வாருங்கள் என்று சொன்னபோது அந்த தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வாகனத்துடைய முற்பகுதியிலே அமர வைத்து பின்னால் அமர்ந்து கொள்ள தயாரானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாகனத்துக்கு சொந்தக்காரன் தான் முன்னால் இருப்பதற்கு அருகதை உள்ளவன், நீங்களாக விரும்பி அந்த இடத்தை எனக்காக விட்டு கொடுத்தாலே ஒழிய நான் அதில் அமருவது பொருத்தமல்ல என்று தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தினார்கள். பொதுவாக
ஒரு வாகனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பவரிடத்தில் சிலர் ஓசியாக வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அந்த வாகனத்துடைய முற்பகுதியிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய தோரணையை பார்த்தாலே இது போன்ற 10 வாகனங்களுக்கு அவர் சொந்தக்காரர் போல தோரணையில் அமர்ந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல சஹாபாக்களிடத்தில் பல்வேறு வகையான நடவடிக்கைகளிலே தன்னுடைய பணிவை எவ்வளவு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தன் ரிஜ்லைஹி பைன அஸ்ஹாபிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே கால் நீட்டி அமர்ந்ததாக ஒரு முறை கூட நான் பார்த்ததில்லை. தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே சக நண்பர்களுக்கு இடையிலே கால் நீட்டி அமருவதும் கூட பெருமையின் அடையாளம். எல்லோரை போன்ற அடக்கமாக அமர வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். தன்னுடைய குடும்பத்தினர்களிடத்திலே, மனைவிகளிடத்திலே, வீட்டு வேலைகளிலும் கூட பங்கு கொள்வதன் மூலம் நான் இறை தூதர் என்கிற காரணத்தினால், ஈருலகத்திற்கும் தலைவர் என்கிற காரணத்தினால் வெறும் அமர்ந்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காலுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு ஆணையிடுவது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு, வேலைகள் செய்வதெல்லாம் என்னுடைய கௌரவத்துக்கு இழுக்கு என்று நினைக்கவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. ஹஜ்ரத் ஒரு சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே வேலைகள் எதுவும் செய்வார்களா? ஆம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பீந்து விட்ட தன்னுடைய செருப்பை தைப்பார்கள், கிழிந்து விட்ட தன்னுடைய ஆடையை தாங்களே தைத்துக் கொள்வார்கள். உங்களில் ஒரு சாமானியர் தன்னுடைய வீட்டிலே எப்படி சாதாரணமாக வேலைகளில் ஈடுபடுவார்களோ அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேலையில் ஈடுபடுவார்கள் என்று சொன்னார்கள். அதே போல சிறு வயதில் உள்ளவர்களுக்கு தாங்களே முந்திக் கொண்டு சலாம் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிலே ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் சிறுவர்களை கடந்து சென்றால் இவர்களே வலிய சென்று அந்த சிறுவர்களுக்கு சலாம் உரைப்பார்களாம். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். இன்று நான் ஏன் அவருக்கு முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும், அப்படி என்ன அவரை விட நான் குறைந்தவனா என்று இவர் நினைப்பார். அவருக்கு ஏன் நான் சலாம் சொல்ல வேண்டும் என்பதாக எதிரிலே வருபவர் நினைப்பார். இப்படி பெருமை குணம் கொண்டதனாலே 2 பேரும் நன்மையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு அந்தஸ்தில் உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? அவர்களே முந்திக் கொண்டு சலாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அத்தகைய பணிவை மேற்கொள்வதுதானே ஒரு மனிதனுடைய உயர்வை தீர்மானிக்கிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, அரபியிலே ஒரு கவிதை உண்டு. திடமான மணிகளை தாங்கிய கதிர்கள் தான் தலையை கவிழ்த்து நிற்கின்றன, ஆனால் ஒன்றுமில்லாத சாவி கதிர்கள் தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றன என்பது அந்த அரபி கவிதையினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் பணிவாக நடக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் ஒரு நிறைவான நற்பண்புகள் இருக்கிறது என்பது பொருள். ஒரு மனிதன் கௌரவமாகவும் பெருமையாகவும் நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே நற்பண்புகள் எதுவுமே இல்லாமல் காலியாக இருக்கிறது என்று பொருள். நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமை குணம் என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மீகத்துக்கு ஆபத்தாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அது உளவியல் ரீதியாகவே அது ஒரு மனநோய். பெருமை குணம் ஒரு இடத்துல இருந்தது என்று சொன்னால் அது ஒரு விதமான மனநோய் என்று சொல்லலாம். எப்படி என்று கேட்கிறீர்களா? பெருமை குணம் கொண்ட ஒருவர் தனக்கு எங்காவது செல்கிற போது ஒரு உயர்வு இருப்பதாகவே கருதுவான் அல்லவா என்பதனாலே பிறரால் எவ்வளவுதான் மரியாதை செய்யப்பட்டாலும் கண்ணியம் கொடுக்கப்பட்டாலும் தன்னை அவன் உயர்வாக கருதி கொண்டிருக்கிற காரணத்தினால் தன் தகுதிக்கேற்ற மரியாதை இது அல்ல என்பதாக நினைப்பான். இன்னும் சில பேர் சற்று கூடுதலாக ஒருபடி தாண்டி என்ன செய்வார்கள்? நான் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக உணர்வார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு மனசுக்குள்ளே எப்பொழுதும் கவலையே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இதற்கு மாறாக
ஒரு மனிதன், ஒரு முஃமின் எப்படி இருக்கணும் என்பதை பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். வீட்டிலிருந்து நான் வெளியே கிளம்பி வந்தால் நான் சந்திக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவரை விட எனக்கு சற்று கூடுதல் உயர்வு இருக்குது என்றே கருதக்கூடாதாம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்று நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பணிவை ஒருவர் மேற்கொண்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் பிறரால் தனக்கு வழங்கப்படுகின்ற கொஞ்ச கண்ணியத்தையும் கூட என் தகுதிக்கு இது அதிகம் என்று நினைப்பார். எனவே அவர் கூடுதலாக மதிக்கப்பட்டதாக சந்தோஷப்படுவார். இது ஒரு மனோவியல் உளவியல் படி பணிவு என்ற குணம் மனிதனை சந்தோஷப்பட வைக்கிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற இந்த தொழுகை இருக்கிறதே, இந்த தொழுகையில் கூட பணிவுக்கான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறான். பணிவு ரொம்ப முக்கியம் என்பதனால்தான் இந்த கடமை ஒரு நாளையில 5 வேளை திரும்ப திரும்ப நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. நஃபில் என்ற அடிப்படையில உபரியான தொழுகை என்ற முறையிலே பல தடவைகள் அதை தொழுது கொள்ளும்படி நமக்கு சொல்லப்படுகிறது. தொழுகையிலே என்ன பணிவின் பாடம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? தொழுகைக்காக வேண்டி நாம் நிலை நிற்கின்றோம், ருக்கு என்ற பெயரிலே குமிகின்றோம், இருக்கையில் அமர்கின்றோம், சஜிதாவும் செய்கின்றோம். இத்தனை அம்சங்களிலே மிகச்சிறந்த அம்சம் எது என்று கேட்டால் சஜிதா தான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு அடியார் தம் இறைவனிடத்திலே அவனுடைய அருளுக்கு இலக்காகி ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எது என்று சொன்னால் அவர் சஜிதாவில் இருக்கும்போது தான். எனவே நீங்கள் சஜிதாவில் இருக்கும்போது அதிகம் துஆ செய்யுங்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதன் மூலம் தொழுகையினுடைய பல அம்சங்களிலே பல விஷயங்களிலே சஜிதா தான் மிக உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அந்த சஜிதா ஏன் உயர்ந்தது தெரியுமா? அதுதான் பணிவின் உச்சம். நம்முடைய தாழ்வை காட்டுவதற்கான உச்ச நிலை என்பது சஜிதாவில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் 5.5 அடி உயரம் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் சஜிதா செய்வதற்கு 5.5 அடி தாழ்ந்தாக வேண்டும். ஒரு மனிதன் 6 அடி உயரம் இருக்கிறான் என்று சொன்னால் 6 அடி உயரம் அவன் கீழே தாழ்ந்தாக வேண்டும். அல் இபாதத்து ஹிய அக்ஸா காயத்துல் ஹுதூ', அல் இபாதத்து ஹிய அக்ஸா காயத்தில் ஹுதூஇ வத்ததல்லுல். வணக்கம் என்று சொன்னாலே அதற்கு என்ன இலக்கணம்? உச்ச பணிவை காட்டுவது, பணிவினுடைய இறுதியை வெளிப்படுத்துவதற்கு பேர் தான் வணக்கம். அது முழுக்க முழுக்க சஜிதாவில் வெளிப்படுகிறது. எனவே இதுல இன்னொரு பாடமும் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உயர்வு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு அவன் பணிவையும் மேற்கொள்ள வேண்டும். தொழுகையிலே நிலை என்று ஒன்று சொன்னோம், சஜிதா என்று ஒன்று சொன்னோம். உடலுடைய உயரத்தின் அமைப்பிலே நமக்கு கண்கூடாக தெரிகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், எவ்வளவு உயரம் இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் கீழே பணிந்து ஆக வேண்டும். இது உடலுடைய அடிக்கணக்கில் மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு கண்ணுக்கு தெரியாத உயர்வு, அந்தஸ்து, பதவி இவைகளெல்லாம் எவ்வளவு உயரமாக அவன் சென்று கொண்டே இருக்கிறானோ அந்த அளவுக்கு மனதுக்குள்ளரே பணிவு குணத்தையும் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கிற போது ஒரு விருந்தாளியோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று விளக்கு அணைந்து விடுகிறது. அந்த விளக்கை இவர்களே சென்று சரி செய்கிறார்கள். எண்ணெய் ஊற்றி அதை மீண்டும் பத்த வைக்கிறார்கள். விருந்தாளி கேட்டார், அமீருல் முஃமினீன், ஜனாதிபதியாக இருக்கின்ற நீங்கள் ஒரு பணியாளரிடத்தில் இந்த வேலையை செய்யும்படி சொல்லியிருக்கலாம், அல்லது என்னிடத்தில் உத்தரவிட்டிருக்கலாம், ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில், பணியாளர் இப்பொழுதுதான் தூங்க சென்றிருக்கிறார், ஏன் அவர்களை தேவையில்லாமல் எழுப்ப வேண்டும்? இப்ப என்ன குறைந்து விட்டது? நான் எழுந்து செல்கிற போதும் உமராகத்தான் இருந்தேன், திரும்பி வருகிற போதும் உமராகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பணிவான அடக்கமான விளக்கம் நமக்கு எவ்வளவு பெரிய பாடமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, பணிவுடன் இருப்பது என்பதுதான் நற்பண்புகளுடைய உயிர் நாடி. பணிவில்லாத மனிதன் உயர்வை பெற முடியாது என்பது சான்றோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரு விஷயம். மனிதனுக்கு மனிதன் பணிந்து போவதில் தவறில்லை. படைத்தவனை தவிர்த்து யாரும் அடிபணிந்து போக வேண்டிய தேவையில்லை. ஒரு மனிதன் பணிவாக நடப்பது என்பது வேறு, அடிபணிந்து போவது என்பது வேறு. அடிபணிதல் என்பது அது வெறும் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அடியார்களுக்கு இடையிலே பணிவை பேணி வாழலாம். ஆனால் ஒரு பெருமை குணத்தோடு நடப்பவனுக்கு பதிலடியாக இன்னொருவர் பெருமையாக நடப்பது
அது பணிவுக்கு எதிரானது அல்ல என்ற ஒரு கருத்தும் அரபி பழமொழிகளிலே இடம்பெற்றிருக்கிறது. லா தகுன் முத்தவாதிஅன் அமாமல் முத்தகப்பிரின், பெருமை கொண்டவர்களுக்கு முன்னாலே நீங்கள் பணிவு கொள்ள வேண்டிய தேவையில்லை. வலா முத்தகப்பிரன் அமாமல் முத்தவாதியின், பணிவோடு நடப்பவர்களுக்கு முன்னால் நீங்கள் பெருமையாகவும் நடக்கக்கூடாது என்று அந்த அறிஞர்களுடைய சொல் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது போல, ஒரு மனிதன் பணிவை மேற்கொண்டு வாழ்கிற போது நிச்சயம் அவனுக்கு உயர்வை தந்தே தீர்வான் என்கிற அந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் பணிவு நிறைந்த நன்மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.